ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறீங்க. ரசம் சாம்பாரோட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கும் போதே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் சிக்கனும் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். சிக்கன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே ஊறும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஊறி வரட்டும். இப்போது தண்ணி ஓரளவு ஊறுற டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகணும், அதனால தான். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நல்லா கொதித்து வரட்டும். மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதித்து வர டைமில் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3மே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு இன்னொரு 4-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் இது கூட லைட்டாக 4-5 கருவேப்பிலை வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக மல்லி இலையும் ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். லைட்டாக வதக்கி விட்டு டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.